Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhivanan, sharing this video lesson with you. This video is the fifth video of the Tamil English Dictionary. Tamil Angila Agaradiyin ஐந்தாவது வீடியோவாகும் இது. In this video, we are going to see 10 words that begin with the two letters a, inj, anj. Anj என்ற இரண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 10 சொற்களை நாம் இந்த வீடியோ பதிவில் கற்றுக்கொள்ள போகிறோம். Please come, let us start the practice. Anj. Word 1. அஞ்சுதல். அஞ்சுதல் இது ஒரு வினைச்சொல். எனவே வி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அஞ்சுதல் என்பது ஒரு வினைச்சொல். இதற்கு ஆங்கில வார்த்தை ஃபியர், FEAR, ஃபியர். இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் அதோடு ஈடி சேர்த்து கொண்டால் ஃபியர்டு. இது ஒரு வேர்பு. அதுக்கப்புறம் ட்ரெட், இன்னொரு ஆங்கில வேர்டு ட்ரெட், DREAD, அதை உச்சரிப்பு ட்ரெட்டு. அதுக்கு பாஸ்ட் டென்ஸு ஈடி சேர்த்துனா ட்ரெட்டட். இதுவும் ஒரு வேர்பு. இதற்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை பி அப்ரைடு. பி அப்ரைடு. அப்ரைடுனா பயப்படுதல். பி அப்ரைடு இது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த அப்ரைடுங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ். அதோடு முன்னால் பி சேர்க்கப்பட்டிருப்பதால் இது பி அப்ரைடு. இந்த பி என்பது ஒரு வேர்பு. ஆக மொத்தமாக இந்த வார்த்தையில் பி என்ற வெர்பும் அப்ரைடு என்ற அட்ஜெக்டிவும் சேர்ந்து உள்ளது. இது ஒரு வித்தியாசமான வார்த்தை. இருந்தாலும் இதற்கு அஞ்சுதலுக்கு ஆங்கில வேர்பு ஃபியர், ட்ரெட், பயப்படுதல். வேர்டு நம்பர் 2, அஞ்சாமை. அஞ்சாமை, பயப்படாமை, அச்சமின்மை. இது ஒரு பெயர்ச்சொல். இதனுடைய ஆங்கில வார்த்தை ஃபியர்லெஸ்னஸ். ஃபியர்லெஸ், பயம் இல்லாமை, பயம் இல்லாத. அதோடு NESS என்ற சஃபிக்ஸ் சேர்க்கப்படும் போது ஃபியர்லெஸ்னஸ். எனவே அந்த 3 சிலபுலை டாட்டு வச்சு நான் சிலபுலாக பிரித்து கொடுத்துள்ளேன். ஃபியர்லெஸ்னஸ், ஃபியர்லெஸ்னஸ் இது ஒரு நவுனு. அச்சமின்மை, அதுக்கு ஆங்கில வார்த்தை கரேஜ், 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 வீரம், தைரியம். அல்லது இன்னொரு வார்த்தை பாருங்கள், போல்டுனஸ், போல்டுனஸ். போல்டு என்பது ஒரு அட்ஜெக்டிவ். அதோடு நெஸ், NESS என்ற சஃபிக்ஸ் சேர்க்கப்படும் போது போல்டுனஸ். இதுக்கு ஒரே வேர்டு, இன்னொரு வேர்டு கரேஜ், COURAGE, கரேஜ். அச்சமின்மை, பயமின்மை, வீரம். நம்பர் 3 பாருங்கள், அஞ்சாத. அஞ்சாதவன், அஞ்சாத, அஞ்சாத தைரியம் உள்ளவன், எதற்கும் பயப்படாத தைரியம் உள்ளவன், அஞ்சாத மனிதன். இது பண்புச்சொல். இதனுடைய அதாவது அட்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ADJ. அஞ்சாத என்ற பண்புச்சொல்லுக்கு ஆங்கில பண்புச்சொல் ஃபியர்லெஸ். ஃபியர் பயம், ஃபியர்லெஸ் பயப்படாத, அஞ்சாத. இதுக்கு இன்னொரு ஆங்கில வேர்டு டேரிங். டேரிங் அட்ஜெக்டிவ், தைரியமான, துணிச்சலான. ஓகே, அஞ்சாத, ஃபியர்லெஸ், டேரிங், தைரியமான, துணிச்சலான. இது ஒரு அட்ஜெக்டிவ். வேர்டு நம்பர் 4 பாருங்கள், அஞ்சலி. அஞ்சலி என்பது ஒரு பெயர் சொல். இதனுடைய தமிழ் அர்த்தம், இது ஒரு நல்ல செயல். இறந்து போன பெரியவர் மற்றும் தலைவருக்கு மரியாதை செய்தல். அந்த மரியாதை செய்யும் ஒரு
செயல் சம்பந்தப்பட்ட பெயர்ச்சொல், ஒரு நவுனு. இதுக்கு ஆங்கிலத்தில் ஹோமேஜ், HOMAGE, அதை 2 சிலபிளாக பிரித்து கொடுத்துருக்கேன். HOM ஹோம், AGE ஏஜ், ஹோமிஜ். கரெக்டாக சொல்லணுன்னா ஹோமிஜ். இதுக்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை ரெஸ்பெக்ட். முக்கியமாக யாருக்கு ரெஸ்பெக்டு? இறந்து போன பெரியவர் அல்லது தலைவர்களுக்கு மரியாதை செய்தல், அல்லது அவங்க செத்து போனவங்களுடைய புகைப்படம் இருக்கும், ஃபோட்டோவை வச்சு அவர்களுக்கு மலர் அஞ்சலி செய்தல், அஞ்சலி, ஹோமேஜ். வேர்டு நம்பர் 5 பாருங்கள், அஞ்சல் பெட்டி. இது ஒரு பெயர் சொல். ஆங்கில அர்த்தம் தபால் பெட்டி, போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ். சுருக்கமாக பிராக்கெட்டில் பாருங்கள், POB, P போஸ்ட், O ஆஃபீஸ், B பாக்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ். இது ஒரு நவுனு. தபால் பெட்டி என்பது ஒவ்வொரு தெருவிலும் இருக்கும், அல்லது 2 தெருக்களுக்கு ஒரு பெட்டி இருக்கும். அங்குள்ள மக்கள் தாங்கள் வெளியூருக்கு அனுப்ப வேண்டிய தபால்களை அந்த பெட்டியில் போடலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், நம்பர் 6, அஞ்சல் தலை. இதுவும் ஒரு பெயர் சொல். அஞ்சல் தலை, அதாவது தபால் எழுதி அதை கவருக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே என்ன செய்வோம், ஒரு வில்லை, ஒரு ஸ்டாம்ப்பு ஒட்டுவோம். அதுதான் போஸ்டல் ஸ்டாம்ப்பு. போஸ்டல் ஸ்டாம்ப்பு நவுனு. தபால் கட்டண வில்லை. அந்த ஸ்டாம்ப் என்பது நாம் அந்த தபாலுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை ஸ்டாம்பாக வாங்கி நாம் ஒட்ட வேண்டும். அதுதான் போஸ்டல் ஸ்டாம்ப், தபால் கட்டண வில்லை. வேர்டு நம்பர் 7 பாருங்கள், அஞ்சல் வழி கல்வி. தபால் மூலமாக பாடங்களை பெற்று அதை படித்து தேர்வு எழுதி பட்டம் வாங்குதல், அஞ்சல் வழி கல்வி. இது ஒரு பெயர் சொல். போஸ்டல் கோர்ஸ், கோர்ஸ்னா படிப்பு. இது ஒரு நவுனு. இதுக்கு ஆங்கில வார்த்தை இன்னொன்று உண்டு, கரஸ்பாண்டன்ஸ். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். கர், CORRES, கரஸ், பாண்ட், POND, கடைசியாக அன்ஸ், ANCE. ஆக கரஸ்பாண்ட் அன்ஸ். வேகமாக சொன்னால் கரஸ்பாண்டன்ஸ், CORRES, POND, ANCE, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். இந்த கரஸ்பாண்டுனா என்ன அர்த்தம்? தபால்களை அனுப்புதல்னு அர்த்தம், கடித போக்குவரத்து செய்தல்னு அர்த்தம். அதிலிருந்து வர்ற வேர்டு தான் கரஸ்பாண்டன்ஸ். வீட்டில் இருந்தபடி பாடங்களை தபால் மூலம் பெற்று படித்தல். வீட்டில் இருந்தபடி பாடங்களை தபால் மூலம் பெற்று படித்தல். வேர்டு நம்பர் 8 பாருங்கள், அஞ்சன மை. மைனா என்னன்னா ஒரு சாயம், பெயிண்ட்டு மாதிரி. பெயிண்ட் கண்ணுக்கு நாம் மை தடவிக்கிறோம்ல, நாம் இல்லை பெண்கள் தடவிக்குவாங்க. அஞ்சன மை இது ஒரு பெயர் சொல். இதனுடைய தமிழ் அர்த்தம் கண் புருவத்தை அழகுபடுத்தும் கருப்பு சாயம். கண் புருவத்தை அழகுபடுத்தும் கருப்பு சாயம். இப்பொழுதெல்லாம் அந்த சாயத்தை பென்சிலாகவே, கருப்பு பென்சிலாக கடைகளில் விற்கப்படுகின்றன. கருப்பு பென்சில்கள். அல்லது சாயம் வேணும்னாலும் ஒரு சின்ன டப்பாவில் அந்த சாயம் இருக்கும். அது அப்படியே மை மாதிரி இருக்கும், தொட்டால் அப்படியே கருப்பாக வளவளன்னு ஆயில் மாதிரி இருக்கும். அதுதான் ஐப்ரோ டை. டைனா சாயம் அல்லது பெயிண்ட்டு. இப்போல்லாம் கடையில் ஐப்ரோ பென்சில் என்று விற்கப்படுகிறது. ஓகே, அது அஞ்சனமை. அடுத்தது 9 பாருங்கள், நம்பர் 9, அஞ்சான். இந்த அஞ்சான்கிற பேரில் சூர்யா என்ற ஒரு புகழ்பெற்ற தமிழ் நடிகர், அவர் நடித்த ஒரு படம் அஞ்சான். அது ஒரு பாப்புலர் ஃபில்மு.
இது ஒரு பெயர்ச்சொல். அஞ்சான் என்றால் பயமற்ற மனிதன், பயமே இல்லாதவன், எதுக்கும் ரொம்ப துணிச்சலாக செய்வான், ஆபத்தை பொருட்படுத்தவே மாட்டான், அதுதான் அஞ்சான். அந்த வேர்டுக்கு ஆங்கில வார்த்தை ஃபியர்லெஸ் மேன். ஃபியர்னா பயம், ஏற்கனவே இந்த வேர்டு பார்த்துட்டோம். ஃபியர்லெஸ்ஸில் ஃபியர்லெஸ் மேன் மனிதன். பிரேவ் மேன் அப்படின்னு சொல்லலாம். பிரேவ்னா தைரியமான, வீரமுள்ள. ஓகே, லாஸ்ட் வேர்டு பாருங்கள் 10. அஞ்சி ஓடுதல், பயந்து ஓடுதல், ஆபத்தை கண்டு பயந்து ஓடுதல், எஸ்கேப் ஆகிறது. இது ஒரு வினைச்சொல், இது ஒரு சிறப்பான வார்த்தை. பாருங்கள், ஃப்ளீ இந்த வெர்புக்கு மூன்று காலங்கள் உண்டு. அதில் பாஸ்ட் டென்ஸு பாருங்கள் ஃப்ளட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா இறந்த கால வினை எச்சம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எது? ஃப்ளீ. இதுக்கு பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு ஃப்ளட்டு. அதே வேர்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் பயன்படுத்தப்படுகிறது, ஃப்ளட்டு. ஆக ஃப்ளீ, ஃப்ளட்டு, ஃப்ளட்டு இது ஒரு வேர்பு. ஆபத்துக்கு பயந்து ஓடுதல், ஆபத்து, ஏதாவது ஒரு நமக்கு உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரி ஆன பயம் ஏற்படும் போது அந்த பயத்தால் நாம் என்ன செய்தல்? ஒரு நோய் பிடிக்கிறோம் ஒரு ஊரில். இப்போ உதாரணத்துக்கு கொரோனா அட்டாக் ஆகுதுன்னா அந்த ஊரே காலி பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெரிய நோய், அதெல்லாம் கொள்ளை நோயும்பாங்க. ஆக ஆபத்துக்கு பயந்து ஓடுறதுக்கு பேர், அந்த ஒரு வேர்டு வெர்புக்கு பேர், வெர்புக்கான வார்த்தை ஃப்ளீ, ஃப்ளட்டு, ஃப்ளட். இது ஒரு வேர்பு, அஞ்சி ஓடுதல். Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.